ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் மாதம் 19ஆம் தேதி மிகப்பெரிய அமாவாசையானது அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு ஜோதிட கணிப்புகளின்படி உங்களுக்கு என்னென்ன விதமான விஷயம்லாம் நடக்க போகுது, ஏதாவது எச்சரிக்கையான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணணுமா, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்குன்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ரிஷபராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபராசியில் கிருத்திகை முதல் பாதம், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் ஆகியவை அடங்கியிருக்கு. ரிஷபராசியில் பிறந்தவங்க மற்றவர்களை கவரும் வண்ணத்தில் அழகான தோற்றத்தில் இருப்பாங்க. இவங்க கம்பீரமான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இயற்கையாகவே இவங்க மிகவும் சாதுவாகவும் மிக அமைதியான குணத்தை கொண்டவர்களாகவும் எப்பொழுதும் இருப்பாங்க. அதே போல் சண்டை என்று ஒன்று வந்துவிட்டால் இவங்களை வீழ்த்துவது சற்று கடினம்தாங்க. இவங்களை நம்பி எந்த விஷயத்தையும் ஒப்படைத்தாலும் அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக இருந்து முடிச்சு கொடுப்பாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சுயநலமாக இருப்பது பிடிக்காத ஒரு விஷயமாக எப்பொழுதுமே இருக்கும். மேலும் இவங்க கிட்ட பழகுவதில் இனிமையான குணத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி மாறாமல் ஒரே நிலையில் இருக்கவே அதிகமாக விரும்புவாங்க. இவங்க கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க. மேலும் இவங்க வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதனை கண்டு தயங்காமல் அதை எதிர்த்து போராடி அன்னன்னைக்கான பிரச்சனைகளை அன்னன்னைக்கே முடிச்சுக்குவாங்க. மேலும் இவர்களுடைய முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் உடையவங்களாகவும் அழகான சிரிப்பு உடையவர்களாகவும் இருப்பாங்க. நண்பர்களோடு நெருங்கி பேசினாலுமே ஓரளவுக்கு ரகசியத்தை அவங்க மனசில் வச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் மிக அக்கறையாக இருப்பாங்க. இவங்களுக்கு திருமணம் ஆனதும் திருமண வாழ்க்கையை தம்பதியினர் ஒற்றுமையோடு அன்போடு பழகி அனுபவிப்பாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசியிலும் மகர ராசியிலும் பிறந்தவங்க ஜோடி சேர்ந்தாங்க அப்படின்னா மிக பொருத்தமாக இருக்கும். மேலும் சிம்மம் கும்ப ராசியில் பிறந்தவங்க சேராமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல தாய் தந்தை இருப்பாங்க. குழந்தைகளின் மனதில் நிறைந்த அன்பும் தைரியமும் நிறைந்திருக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமான நாள் சனி மற்றும் புதன்கிழமை உன்னதமான நாளாக இந்த ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது. இவங்க இந்த நாட்களில் எந்த காரியத்தை செஞ்சாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவரது குடும்பத்தினர் அவரை மிகவும் மரியாதையாக நடத்துவாங்க. சிறு அளவில் தொழில் ஆரம்பித்தாலும் நேர்மையாக தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களை வைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட், நகை கடை, அடகு கடை, ஜவுளி கடை, ஷேர் மார்க்கெட் போன்ற தொழில்களில் இவங்களே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சுக்கிரன் நவரத்தினம் மற்றும் ஜவுளிகளுக்கு அதிபதி. அதனால் மார்க்கெட்டிங் போன்ற அலைச்சல் வளவளவென்று பேசும் வேலைக்கு இவங்க செல்ல மாட்டாங்க. எப்பொழுதும் இவங்க கிட்ட யாருடைய பணமாவது இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய வேலையில் தான் பெரும்பாலும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் ரிஷபராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க.
வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்களும் நண்பர்களும் மிக உதவிகரமாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மாத பிற்பகுதிக்கு மேலே உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் உள்ளதால் பொறுமையோடு இருப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு வெளியூருக்கு சென்று சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவரோடு சுமூகமான உறவு காணப்பட போகுது. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அமைய போகுது. குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக பெறுவீங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவைங்க. மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாட்கள் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது. புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுத்தலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 13, 16 அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும், செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்க்கை தேவியை வழிபடுவதும் நன்மையை கொடுக்கும். அதே போல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுநாளாக பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகி அதன் காரணமாக மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து போவீங்க. நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நடக்கும். வாலிபர் தோழர் தோழிகளோடு பொது சேவையில் ஈடுபட முடியும். புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் காட்டும் உண்மையான அன்பு கண்டு உறவினர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். அரசு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணியிடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அதிகாரிகள் உதவியோடு சமாளித்து விடுவாங்க. மேலும் ஒருவரைக்கொருவர் எவ்வளவு அனுசரித்து சென்றாலுமே வீட்டில் ஏற்படும் சிறு சிறு சச்சரவுகளை சமாளிக்க முடியாமல் போகக்கூடும். அதே போல் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வழிகளில் இருந்து அதிக தனவரவு ஏற்பட்டு பொருளாதார நிலையை உயர்த்தும். ஊரில் உள்ள பெரிய மனிதர்களின் இனிய நட்பால் உங்களுக்கு வளமான எதிர்காலம், வாழ்க்கையில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அரசு பணியாட்களுக்கு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றங்கள் வரக்கூடும். அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியும் நிலைகள் வரக்கூடும். அது மட்டும் இல்லாமல் பெற்றவர்கள், உற்றார் உறவினர் ஆகியோர் உங்கள் அசாத்திய தொழில் திறமைகளை கண்டு பொறாமை கொள்வாங்க. உங்களுடைய தீரமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க. நீங்கள் கையில் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாகவும் நடக்கும். மேலும் மிருகசீரிஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு போன்று உங்கள் வேகமான சுறுசுறுப்பு மிக்க பணி திறமைகளை வெளிக்காட்டி அதிகாரிகளுடைய அன்பையும் பாராட்டி இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க. எதிர்பார்த்த நண்பர்களிடம் இருந்து எதிர்பார்த்தபடி தன வரவுகள் அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்கப்பெற்று ரொம்ப சந்தோஷகரமாக இருப்பீங்க. அரசாங்கத்திடம் வேலை விஷயமாக தகவல்கள் வந்து சேரும். சமூக இடைவெளி, முகக்கவசம் என நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடித்து தங்களின் பாதுகாத்து கொள்வது நல்லது. நண்பர்களோடு மால்களுக்கு சென்று மகிழ்ச்சிகரமாக வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று சுப விரயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிட பலன்கள்லாம் என்ன, நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே தெளிவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.